தலைமுறையில நீங்க தானே முதல் பட்டதாரி. ஒரு எளிய குடும்பத்தில் பிறந்து முதல் தலைமுறையாக கல்லூரி வாசலில் கால் பதித்து கல்வி கற்ற ஒரு மனிதர் தான் இன்றைக்கு பட்டிமன்றத்தின் பத்மஸ்ரீயாக மாறி இருக்கிறார் என்பதுதான் உண்மை. அந்த அஸ்திவாரம் என்பது கல்வி. டிரைவர் சாமி அண்ணாவை பத்தி ஐயா நல்லா சொன்னாங்க. உண்மையிலே அருமையான ஒரு ஓட்டுநர்னா அது எங்களுடைய ஓட்டுநர் தான். நாங்க போகணுமா? ஆமா, நம்ம அவரை நம்பி தானே போறோம். யாரோ உள்ள ஒரு அனுபவம் மிக்கவர் அவர் வழிகாட்டுறாரு நினைக்கிறேன். ஐயா, இப்ப டிரைவர் வேலைக்கு சும்மா போறவங்களை எல்லாம் கூப்பிட்டு சேர்த்துக்குவாங்களா? அதுக்கு முத டிரைவிங் பழகணும். எல்எல்ஆர்னு ஒன்று வாங்கணும், 8 போடணும், டிரைவிங் லைசன்ஸ் வாங்கணும். அதுக்கப்புறம் தான் அனுபவம் என்பது வருமே தவிர ஓட்ட பழகுறாங்க இல்லையா, அதுதான் படிப்பு. அது எப்படி எடுத்த எடுப்புல வந்துருமா? எடுத்த எடுப்புல எப்படி வரும்? ரொம்ப ஐயா சூப்பரா பேசினாங்க. ஐயாவுடைய சொந்த ஊர் நாகர்கோவில். நாகர்கோவில்ல இருந்து 2012 இளம் எழுத்தாளர்களுக்கான சாகித்ய அகாடமிய மலர்வதி அப்படின்னு ஒரு பொண்ணு வாங்கினாங்க. அந்த பொண்ணு எழுதின புத்தகத்துக்கு பேரு தூப்புக்காரி அப்படின்ற ஒரு நாவல். தூப்புக்காரினா இந்த சுத்தம் செய்கிறவர்னு அர்த்தம், நகர துப்புரவு பணியாளர் அப்படின்னு அர்த்தம். அந்த பொண்ணு அந்த பேட்டி சொன்னாங்க, அந்த பரிசை வாங்கிட்டு, எங்க அம்மா ஒரு துப்புரவு பணியாளர், அவங்க பட்ட கஷ்டத்தை அவங்களுடைய அனுபவத்தை நான் என் கல்வியின் மூலமாக புத்தகமாக எழுதினேன். இந்த சாகித்ய அகாடமி எனக்கு சாத்தியமாக மாறியது. அப்ப அனுபவத்தை கூட கல்வி அறிவு இருந்தா தானே புத்தகமா போட முடியும். கல்வி இல்லைன்னா எப்படி வாழ்க்கையில முன்னேற முடியும்? அதனாலதான் வள்ளுவர் சொல்றாரு, பஸ் ஸ்டாண்ட்ல ஒருத்தர் நின்றுட்டு இருக்கிறார். போற வர பஸ் எல்லாம் பார்த்துட்டு ஒருத்தரை கூப்பிட்டு கேட்கிறாரு, இது எந்த ஊருக்கு போகுது, எந்த ஊருக்கு போகுதுன்னு. வள்ளுவர் அவரை பார்த்து சொல்றாரு, என்னையா உனக்கு கண்ணு இருக்குல்ல, இது எந்த ஊருக்கு போகுதுன்னு உனக்கு தெரியலையா? அவர் சொல்றார், கண்ணு இருக்குது ஆனா கல்வி இல்ல. உடனே வள்ளுவர் சொன்னாரு, கண்ணுடையார் என்பவர் கற்றோர், முகத்திரண்டு புண்ணுடையார் கல்லாதவர் அப்படின்ட்டார். உனக்கு கண்ணு இருக்கிறதும் ஒண்ணுதான், இல்லாததும் ஒண்ணுதாயான்னு அவரை பார்த்து வருத்தப்பட்டார். அப்ப கண்ணு இருக்கிறவர்கள் என்றால் கற்றவர்கள் என்றுதானே அர்த்தமா இருக்கணும். ஔவை பாட்டி இன்னும் அழகா சொன்னாங்க, அந்த தூரத்துல காடு இருக்குல்ல, அடர்ந்த காடு, அங்க பெரிய பெரிய மரம் இருக்குது, உயரமா மரம் இருக்கு. அதுல எது தெரியுமா நல்ல மரம்? ஒண்ணு கூட நல்ல மரம் கிடையாது. கற்றறிந்த அறிஞர்கள் நிற்கிற இடத்துல ஒருத்தனுக்கு ஒரு ஓலையை கொண்டு வந்து கொடுக்காங்க. அவன் வாங்கி பார்த்துட்டு எனக்கு படிக்க தெரியாதுன்னு சொல்றான். இவன் தான் நல்ல மரம் அப்படிங்கிறான். காட்டுல உள்ள மரம் நல்ல மரம் இல்ல, கல்வி அறிவு எவனுக்கு இல்லையோ அவன் தான் நல்ல மரம் என்று சொல்லுகிறார் என்றால் கல்வி அறிவு இல்லாதவங்கள மனுஷனாவே ஏத்துக்கலங்க. ஐயா சொன்னாங்க, ஒருவருக்கு 2 துணை வேண்டும், வாழ்க்கை துணை, இன்னொன்னு நட்பு துணை. ஆனால் பாரதம் என்ன சொல்லுகிறது? தனியே போகிறவனுக்கு எது துணை என்றால் கல்விதான் துணை என்று மகாபாரதம் சொல்லுகிறது இல்லையா? இப்ப கல்வி எவ்வளவு பெரிய விஷயம். ஐயா, போன மாசம் ஜூலை 15 தமிழ்நாடு முழுக்க கல்வி வளர்ச்சி நாள் கொண்டாடணும்ல. எதுக்காக கொண்டாடணும்? அப்பவாது நம்ம பிள்ளைங்க முன்னேறட்டும். காமராஜர் ஐயாவுடைய பிறந்த நாளை கொண்டாடணும். உண்மையிலே பட்டறிவுனா அதற்கு ஒரு பெரிய அடையாளமே காமராஜர் அவர்கள் தான். அவரை மாதிரி ஒரு அனுபவ அறிவு படைச்சவங்க யாருமே கிடையாது. ஆனா அவர் என்ன செஞ்சாரு? எல்லாரும் என்னைய மாதிரியே பட்டு திருந்தி வாழுங்கன்னா சொன்னாரு, எல்லோருக்கும் கல்வி அவசியம் என்பதற்காகத்தான் சென்ற இடங்களில் எல்லாம் கல்வி திறந்து வச்சாரியா. மாடு பிடித்த கரங்கள் எல்லாம் ஏடு பிடிக்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய வாழ்நாளையே பிள்ளைகளின் கல்விக்காக செலவழிச்சார்னா அந்த பட்டறிவு உள்ள மனிதருக்கு என்ன தெரிஞ்சிருக்குது? படிப்பறிவு இருந்தால்தான் என் பிள்ளைகள் வாழ்க்கையில் உயர முடியும் என்பது தெரிஞ்சிருக்கு. இது தெரியாம ஒருத்தங்க துபாயில இருந்து பிளைட் பிடிச்சு வந்திருக்காங்க. நம்பர் 6 விவேகானந்தர் தெரு, துபாய் மெயின் ரோடு, துபாய் பஸ் ஸ்டாண்டு. இன்னைக்கு பெண்கள்லாம் மேடை ஏறி பேசி இருக்கிறோமே, 50 வருஷத்துக்கு முன்னாடி இது நடந்ததாயா? 50 வருஷத்துக்கு முன்னாடி எந்த பெண்ணாவது மேடை ஏற முடிஞ்சதா? என்ன காரணம்? பெண்களுக்கு கல்வி கிடைத்ததால் தான் இன்றைக்கு பெண்கள் ஆண்களுக்கு சமமாக மேடையில் பேச முடிகிறது, பதவிகளை அடைய முடிகிறது என்றால் அதுக்கு காரணம் கல்வி தானே. அதனாலதான் பாரதிதாசன் சொன்னான், கல்வி இல்லாத பெண்கள் களர் நிலம், அந்நிலத்தில் புல் விளையலாம், நல்ல புதல்வர்கள் விளைய முடியாது என்று சொன்னார். நல்ல பிள்ளைகள் பெறனா கூட அம்மா கல்வி அறிவு உள்ளவளாக இருக்க வேண்டும் அவர் தான் சொன்னாரு. ஐயா, புதுக்கோட்டையில ஒரு கல்லூரியில எம்ஃபில் படிச்சவங்களுக்கு பட்டமளிப்பு விழா நடக்குது. அந்த கருப்பு கோட்டெல்லாம் போட்டுட்டு ஒவ்வொரு மாணவிகளா வந்து சான்றிதழ் வாங்குறாங்க. கோ தாமரை செல்வி அப்படின்னு ஒரு பொண்ணு பேரை வாசிக்கிறாங்க.
அந்த பொண்ணு மேடைக்கு போய் நிக்குது. அந்த வைஸ் சான்சலர் எல்லாரும் சர்டிபிகேட் கொடுக்குறாங்க, அது அப்படியே நிக்குது வாங்காமையே. அதுக்கப்புறம் தான் டக்குன்னு இந்த ஆடியன்ஸ்ல இருந்து அவளுடைய தோழி ஓடி போய் அந்த சர்டிபிகேட்டை வாங்குறாங்க. வாங்கின பிறகுதான் கவனிக்கிறாங்க, அந்த பெண்ணுக்கு 2 கைகளும் இல்லை. 2 கைகளும் இல்லாத அந்த பெண் தன் காலால எழுதி படித்து எம்ஃபில் பட்டம் வாங்கி இருக்கிறாள். அவ சொன்னார், எனக்கு 2 கைகள் இல்லாவிட்டாலும் சான்றோர் இடத்தில் இருக்கை கிடைத்திருக்கிறது என்றால் எனக்கு கிடைத்த கல்விதான் காரணம் என்று சொன்னார். ராஜஸ்தான்ல ஒரு மாவட்ட ஆட்சியாளர் ஆர்த்தி டோக்ரான் பேர், 3.5 அடி உயரங்க. 3.5 அடி உயரம் உள்ள அந்த பெண் இன்னைக்கு கலெக்டரா இருக்கிறாங்க. அவங்க கிட்ட பேட்டி கேட்கும்போது அவங்க சொல்றாங்க, எல்லோரும் என்னை குனிந்து குனிந்து நின்று பேசுவார்கள், ஆனால் நான் எல்லோரையும் தலை நிமிர்ந்து பார்த்து பேசுவேன். நான் தலை நிமிர்ந்து நிற்பதற்கு என்னுடைய படிப்பு காரணம் என்று அந்த மாவட்ட ஆட்சியர் சொன்னாங்க. உண்மைதானங்கய்யா? இப்ப நம்ம மாவட்ட ஆட்சியர் ஐயா வந்து சீஃப் செக்ரட்டரியா வரணும்னு வாழ்த்துனாங்க. நிச்சயமா வரணும், வாழ்த்துக்கள். ஆனா இங்க உள்ள எல்லாரையும் பார்த்து சொல்லாம அவரை பட்டு ஏன் சொன்னாங்க? போக முடியாதவங்க படிக்கல. ஏன்னா அவர் ஐஏஎஸ் படிச்சிருக்கிறாரு. ஐஏஎஸ் என்கின்ற அடிப்படை கல்வி அறிவு இருந்தால்தான் அவ்வளவு உயரத்துக்கு போக முடியுமே ஒழிய மத்தவங்களால முடியாது இல்லையா? அதனாலதான் இறையன்பு அவர்களுக்கு திருப்பூர்ல இருந்து ஒரு 5ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் கடிதம் எழுதினாயா. திருப்பூர்ல அஸ்வின் ஒரு பையன் 5ஆம் கிளாஸ் படிக்கிறாங்க. குடும்பத்துல அம்மா அப்பா கூலி வேலை செய்யறவங்க, கஷ்டப்படுற குடும்பம், வாடகை கூட கொடுக்க வழி இல்ல, அவ்வளவு துயரத்துல இருக்கிறாங்க. டக்குன்னு ஒரு பேப்பர் அந்த குழந்தை எடுத்தது, அன்புள்ள இறையன்பு மாமாவுக்கு, என் குடும்பம் ரொம்ப கஷ்டப்படுது, வாடகை கொடுக்க கூட எங்களுக்கு வழி இல்ல, நீங்க தான் மாமா எங்களுக்கு உதவி செய்யணும்னு அவன் நோட்டு புத்தகத்துல இருந்து ஒரு பேப்பரை கிழிச்சு அவருக்கு தலைமைச் செயலகத்துக்கு அனுப்பி வச்சிட்டான். அந்த கடிதத்தையே மனுவாக ஏற்றுக்கொண்டு அடுத்த 1 வாரத்தில் அவங்க குடும்பத்துக்கு ஒரு வீடு ஒதுக்கப்பட்டது என்றால், ஒரு சின்ன குழந்தைக்கு கல்வி கிடைத்தால் அந்த குடும்பம் எவ்வளவு பெரிய உயரத்தை தொட்டு இருக்கிறது. சாதாரணமான விஷயம் இல்லை. இப்ப நடந்தது அந்த 2-3 நாளைக்குள்ள தூத்துக்குடியில நாலாட்டின் புதூர்னு ஒரு சின்ன ஊர் இருக்கு. அங்க தங்கமாரியம்மாள்னு ஒரு பொண்ணு, 2 கால்களும் இல்லாத மாற்றுத்திறனாளி. அவங்க சக்கர நாற்காலியில தான் கல்லூரிக்கு போவாங்க. அரசு கல்லூரியில படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க வீட்டுல இருந்து மெயின் ரோட்டுக்கு போய் தான் பஸ் ஏறணும். ஆனா அவங்க வீட்டுல இருந்து மெயின் ரோட்டுக்கு போற பாதை கரடு முரடா இருக்கு. அந்த சக்கர நாற்காலியெல்லாம் அவங்களால நகலவே முடியல. உடனே தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியாளர் டாக்டர் செந்தில்ராஜுக்கு நேர்ல போய் மனு கொடுத்தாங்க. உடனே அவர் என்ன பண்ணார், இந்த வாரத்துல அவங்க வீட்டுல இருந்து மெயின் ரோடு வரைக்குமான ஒரு புதிய சாலையவே உருவாக்கி தந்திருக்கிறார்கள் என்றால், ஒரு மாணவி வேலை நடக்குதுயா, ரொம்ப வேகமா வேலை நடக்குது, நம்மள ஏதாவது எழுதி போடுங்கயா. கல்வி தானே இதை சாத்தியமாக்கியிருக்கு. கல்வி தன்னுடைய வாழ்க்கைக்கு மட்டும் இல்லாம அந்த சமூகத்தின் வாழ்க்கையவே மாற்ற முடியும் என்று அவர்கள் நிரூபித்திருக்கிறார்கள் இல்லையா? இஸ்லாத்துல நபிகள் நாயகம் ஒரு உதாரணம் சொல்றாருங்கய்யா. ஒரு உதாரணம் சொல்றாரு. 2 மனிதர்கள் இருக்கிறாங்க, 2 பேருமே நல்லவங்க. அதுல ஒருத்தர் என்ன பண்ணுவாரு, பகல் முழுக்க நோன்பு இருப்பார், இரவு முழுக்க இறைவனை நினைத்து வணங்கி கொண்டே இருப்பார். இன்னொருத்தர் இருக்கார், அவருக்கான தொழுகை நேரம் முடிஞ்ச உடனே அந்த ஊர்ல உள்ள படிக்காதவங்க எல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு படிப்பு சொல்லி கொடுப்பார். இப்ப 2 பேருமே நல்லவங்க தான். ஆனா இந்த 2 பேரில் யார் சிறந்தவர் தெரியுமா? இரவும் பகலும் இறைவனையே நினைத்து வணங்குபவரை விட படிக்காத மக்களுக்கு கல்வி சொல்லி கொடுத்தார் இல்லையா, அவர்தான் சிறந்தவர் என்று நபிகள் சொன்னார். அப்ப கல்வி கற்ற ஒருவன் இறை வணக்கத்தை விட உயர்ந்தவன் என்றால் கல்வி எவ்வளவு உயரம் வாய்ந்தது. நடுவர் அவர்களே, அதனாலதான் மூதுரை ரொம்ப அழகா சொன்னுச்சு. ஒரு பக்கம் மன்னன், எல்லா செல்வங்களும் நிறைந்த ஒரு மன்னன், இந்த பக்கம் பெரிய வசதியே இல்லாத ஒரு கல்வி கற்றவன். இந்த 2 பேர்ல யாருக்கு சிறப்பு? மூதுரை அதுவே தீர்ப்பு சொல்லுது, மன்னனுக்கு தன் தேசம் இல்லாமல் வேறு எங்கும் சிறப்பு இல்லை, கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு, மன்னவனை காட்டிலும் கல்வி கற்றவன் உயர்ந்தவன் என்று நம்முடைய இலக்கியங்கள் எல்லாமே சொல்லுகிறது. புத்தகத்தை திருவிழாவை ரொம்ப அழகா இவங்க நடத்திக்கிட்டு இருக்காங்க. எஸ்ரா சொன்ன ஒரு வார்த்தையை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். உலக நாடுகளுக்கிடையே அணு ஆயுதங்களை தடை செய்ய முடியல, துப்பாக்கியை தடை செய்ய முடியல, பீரங்கியை தடை செய்ய முடியல. ஆனால் நிறைய நாடுகளில் புத்தகங்களைத்தான் தடை செய்திருக்கிறார்கள். ஏன் தெரியுமா? அணுகுண்டு ஒரு முறைதான் வெடிக்கும், புத்தகம் மட்டும்தான் புரட்டும் போதெல்லாம் வெடிக்கும் ஆற்றல் நிறைந்தது. அதனால இந்த படிப்பு தான் ஒரு மனிதனின், அந்த குடும்பத்தின், சமூகத்தின் முன்னேற்றத்திற்கு காரணம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பெருமதிப்பிற்கும் உரிய நடுவர் அவர்களே, மேடையில் வீற்றிருக்கின்ற தமிழகத்தின் தலைச்சிறந்த பேச்சாளர்களே, உங்கள் அனைவருக்கும் என் பொன்னான மாலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஐயா சொல்லும்போது சொன்னீங்க, நான் துபாயிலேருந்து வந்திருக்க பேச்சாளர் அப்படின்னு சொல்லிட்டு. நான் துபாயிலேருந்து வந்திருக்க பேச்சாளர்னு சொன்னோடனே ஏதோ ஷேக் வீட்டிலேருந்து வந்திருக்கிற பிள்ளைன்னு நினச்சிடாதீங்க. கை கால்லாம் ஷேக் ஆகிற ஒரு பிள்ளை. அதனால நீங்கள் உங்கள் கருவியை காட்டி கொஞ்சம் கை தட்டினீங்கன்னா எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும்.
நம்ம பள்ளிக்கு போய் கல்லூரிக்கு போய் பட்டம் பெற்று வாங்குற படிப்பறிவா, இல்ல நம்ம லோல் பட்டு லொங்கு பட்டு அடிப்பட்டு அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நம்ம பேர பட்டறிவா? இதானங்க தலைப்பு. இவங்க படிப்பறிவுன்னு சொன்னோன்னே வீட்டில் இருக்கிற எல்லா செய்தித்தாள்களையும் உட்கார்ந்து படிச்சு, புதுக்கோட்டையில இது நடந்துச்சு, தஞ்சாவூர்ல இது நடந்துச்சு, மத்திய பிரதேச கலெக்டர் வீட்டில் இது நடந்துச்சுன்னு எல்லா செய்தியும் படிச்சுட்டு வந்து சொல்றாங்க. நாங்க என்ன படிப்புக்கு எதிரானவர்களா? இல்லையே. பட்டறிவு அப்படிங்கிறது, படிப்பறிவுங்கிறது கற்பனை திறனை கொடுக்குது. பட்டறிவு அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில நமக்கு மேம்படுறதுக்கான வழியை கொடுக்குது அப்படிங்கிறது தான் நாங்க சொல்ல வந்திருக்கோம். ஐயா, நான் ஒரு 3 கேள்வி உங்கள்கிட்ட கேட்கிறேன்யா. கேளுங்க, கேள்வி கேளுங்க கேளுங்க. இப்ப 10,000 ரூபாய்னு கையில எழுதி கொடுத்தா சந்தோஷமா இருக்குமா? 10,000 ரூபாய் நோட்டை கையில கொடுத்தா சந்தோஷமா இருக்குமா? செக்கா கொடுத்தீங்கன்னா இப்போ எழுதி கூட கொடுக்கலாம். இசை அப்படின்னு எழுதி கொடுத்தா சந்தோஷமா இருக்குமா? இல்ல இளையராஜாவுடைய பாட்டை போட்டு கேட்டா சந்தோஷமா இருக்குமா? பிரியாணின்னு சொன்னா சந்தோஷமா இருக்குமா? பிரியாணி சாப்பிட்டா சந்தோஷமா இருக்குமா? கடையில் எழுதி தானே போட்டிருக்கேன். ஒண்ணுமே இல்லைங்க. சாலமன் பாப்பையா அவர்களின் தலைமையில் பட்டிமன்றம்னு போஸ்டரை பார்த்தா சந்தோஷமா இருக்குமா? வந்து பட்டிமன்றத்தை நேர்ல நின்னு ரசிச்சு கேட்டா சந்தோஷமா இருக்குமா? அதே போஸ்டர் பார்க்கும்போது சில ஆளுகளுக்கு கும் கொடுக்குதான். எப்பவுமே அனுபவம் கொடுக்கின்ற விஷயத்தை படிப்பு கற்பனையாக தான் நம்ம செஞ்சு பார்க்க முடியும். அனுபவம் கொடுக்கின்ற விஷயம்ங்கிறது ரொம்ப மிகப்பெரிய ஒரு விஷயம். ஏட்டு சுரைக்காய் கறிக்கு ஆகாது அப்படின்னு ஐயா சொன்னாங்க. ஏட்டு சுரைக்காய் பிரியாணிக்கும் ஆகாதுங்க. ஐயா, நான் படிச்ச கல்லூரி பெரியார் கல்லூரி, பெரியார் மணியம்மை கல்லூரி. அங்க ஒரு வாசகம் எழுதியிருக்கும், என் மனசுல இன்னைக்கும் நிலையாக நிற்கின்ற ஒரு வாசகம். பெரியார் அவர்கள் சொன்ன வாசகத்துல, எஜுகேஷன் இஸ் டிஃபரண்ட் ஃப்ரம் நாலேஜ். படிப்பு அப்படிங்கிறது அறிவை விட வித்தியாசமானது அப்படிங்கிறது தான். படிச்சவங்க எல்லாரும் அறிவாளிகளாக இருக்க முடியாது, படித்தால் வாழ்வில் முன்னேற முடியாது என்பதை சுருக்கமாக 3 வரியில் சொன்னது, 3 வார்த்தைகளால் சொன்னது. இதை வந்து நான் சமீபத்தில் என்னோட கூட வேலை பார்க்குற பையன், அவங்க வீட்டில் 2 பேருமே ஒர்க்கிங் பேரண்ட்ஸு. ஒரு 8 மாதத்து குழந்தை. அந்த 8 மாதத்து குழந்தைய வளர்க்குறதுல அவங்களுக்கு ரொம்ப சிரமப்பட்டு வளர்த்துட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு நாள் 1 மணிக்கு அந்த குழந்தை பயங்கரமா கத்துது, அழுகுது. 2 பேருக்கும் என்ன பண்றதுனே தெரியல. 2 பேருமே படிச்சு வேலைக்கு போற பெற்றோர்கள். அங்க ஓடுறாங்க, இங்க ஓடுறாங்க, ஒன்றும் பண்றதுன்னு தெரியல. அந்த உடனே அந்த வீட்டுக்காரர் போய் தேடுறாரு, இங்க கூகுள்ல, ஏன் 1 மணிக்கு பிள்ளைகள் அழுகின்றது? படிச்ச படிப்பு கேள்வியை கேட்டோடனே கூகுள் வரிசையா அடுக்குச்சு. குரோனிக் பெயின், அலர்ஜி பெயின், அந்த பெயின், இந்த பெயின். கடைசியில் ஒரு வார்த்தை சொன்னிச்சு, அம்மா கிட்டயோ டாக்டர் கிட்டயோ கேளுங்க அப்படின்னு. உடனே அம்மாவுக்கு ஃபோன் போடுறாங்க. அம்மா சொல்றாங்க, அதுவா வாய்வு தொல்லையா இருக்கும், கொஞ்சோண்டு வசம்ப வந்து இழைச்சி வயிற்றுல போட்டு வாயில 2 சொட்டு விடு, புள்ள தூங்கிடும் அப்படின்னாங்க. நிம்மதியா புள்ள தூங்குச்சு. அதுதான் அனுபவங்கிறது. சும்மா சார், சமீபத்தில் எங்கள் அத்தை வீட்டில், சொந்த அத்தை வீட்டில் பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணாங்க. பிஹெச்டி படித்த பொண்ணு, ரொம்ப பார்க்கறதுக்கு அழகாக இருப்பா அப்படின்னு சொல்லி கல்யாணம் பண்ணாங்க. பொண்ணு வீட்டுக்கு வந்துச்சு சார். வந்து ஒன்று கேட்டுச்சு, அத்தை நான் என்ன பண்ணட்டும், நான் என்ன வேலை செய்யட்டும், என் பையனுக்கு பூரினா ரொம்ப பிடிக்குமா, நீ பூரி பண்ணு அப்படின்னு கேட்டாங்க. 2 கேள்வி கேட்டுச்சு சார். முதல் கேள்வி கேட்டது கூட ஒத்துக்கலாம், கோதுமை மாவில் தானே பூரி பண்ணுவாங்கன்னு கேட்டுச்சு, சரி ஒத்துக்கலாம். அடுத்த கேள்வி கேட்டுச்சு பாருங்க, பூரிக்குள்ள காற்று எப்படி அடிக்கிறது? சார், புத்தகம் மட்டும்தான் வெற்றியை கொடுக்கணும் கவிதா மேடம் சொன்ன மாதிரி பேசினா, ஸ்கூலில் காலேஜஸ்லாம் ஏன் சார் ப்ராக்டிக்கல் எக்ஸாம், ப்ராக்டிக்கல்னு கிளாஸ் இருக்கு? ஏன்னா அனுபவம் தருகின்ற பாடம் அலாதியான ஒரு வெற்றியை நமக்கு கொடுக்கும் அப்படிங்கிறதுனால தான் ஸ்கூல் காலேஜஸில் கூட ப்ராக்டிக்கல்ஸ் இருக்கு. சமீபத்தில் நான் பேப்பர் ராக்கெட் அப்படிங்கிற ஒரு வெப் சீரிஸ் பார்த்தேன். நல்ல ஒரு படம், நிறைய காட்சிகள் நல்ல நல்ல காட்சிகளாக இருந்தது. என்ன படம்? பேப்பர் ராக்கெட். சார், அதில் வர சீனில் எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்ல நல்ல காட்சிகளாக இருக்கும். அதில் ஒரு காட்சியில் ஒரு அப்பாவும் பையனுக்கும் நடுவில் நடக்கின்ற ஒரு கான்வர்சேஷன், ஒரு வார்த்தைகள் எப்படி பிரயோகிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அப்பா சொல்வார், அந்த பையன் வேலைக்கு போகணும், வேலைக்கு போகும்போது அப்பா நீங்களும் என் கூடவே வந்துருங்க, இந்த வீட்டில் தனியாக இருந்து என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்பார். அதுக்கு அந்த அப்பா சொல்வார், இல்லைப்பா நான் இந்த வீட்டில் தான் இருப்பேன், நான் இது வந்து நான் வளர்ந்த வீடு, நான் வாழ்ந்த வீடு, நான் இங்கே இருந்துக்கிறேன். ஆனால் நீ அப்படி கிடையாது, நீ வேலைக்கு போ, நீ வந்து அமெரிக்காவுக்கு போ, லண்டனுக்கு போ, நான் படித்து தெரிந்து கொண்ட விஷயங்களை நீ பார்த்து தெரிந்து கொள் அப்படின்னு அவங்க அப்பா சொல்வார். ஏன்னா நம்ம வாழ்க்கையில பட்டு தெரிஞ்சுக்கிற ஒரு பாடத்தை விட
படிச்சு பார்த்து தெரிஞ்சுக்கிற விஷயங்கள் வந்து ரொம்ப கம்மி அப்படிங்கறத வந்து ரொம்ப நல்லா அந்த படத்துல காமிச்சிருப்பாங்க. படிப்பை பத்தி சொல்லும்போது நிறைய மகான்கள் அவங்களுடைய சுயசரிதம் அது எல்லாத்தையும் நம்ம படிச்சிருப்போம். நிறைய பேர் நீங்க இங்க படிச்சிருப்பீங்க. காந்திஜி அவர்களுக்கு வந்து பாரிஸ்டர் பட்டம் வாங்கிட்டு வராரு. வக்கீல் ஆகணும் அப்படிங்கிற ஒரு பெரிய துடிப்போட இந்தியாவுக்கு வராரு. வரும்பொழுது அவர் கொஞ்சம் தயக்கம் இருந்துச்சு. அவர் என்ன சொல்றாருன்னா, அவரே கைப்பட எழுதுறாரு. என்ன சொல்றாரு, எனக்கு வந்து நான் பாரிஸ்டர் பட்டம் வாங்கினதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய விஷயமாவே இல்லை. ஆனா இந்த சட்டத்தை வந்து நான் ரொம்ப கரைச்சு குடிச்சிட்டேன். புத்தகத்தை நான் ரொம்ப தெளிவா தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனா சட்டவாதங்கிறத நான் எப்படி பண்ண போறேன் அப்படின்னு எனக்கே ஐயமா இருக்கு அப்படின்னு சொல்லி அவருடைய நண்பர்கள் இடத்துல பேசுறாரு. காந்திஜிக்கு எப்போதுமே ஒரு நல்ல பழக்கம் என்னன்னா, நல்ல சான்றோர்கள் பேசுகின்ற சபைக்கு போவாரு, அந்த கூட்டத்துல கலந்துக்குவாரு, நல்ல நல்ல விஷயங்களை கிரகிச்சுக்குவாரு. அப்படி வந்து ஒரு மென்டர் கிட்ட போறாரு. அப்ப சொல்றாரு, அவரோட பேர் வந்து ஸ்ரீ ஃப்ரெட்ரிக். அவர்கிட்ட வந்து கேட்குறாரு, நான் என்ன பண்ணுன்ட்டு. அதாவது நல்ல வக்கீலா ஆகணும்னா அதுக்கு அசாதாரண திறமையெல்லாம் தேவை கிடையாது. சாதாரணமா நீ வந்து பொய் பேசாம நல்ல உழைப்ப நீ கொடுத்தாவே போதும். அது மட்டும் இல்லாம நீ ஒரு மனிதனுடைய மனத்தை அவனுடைய முகத்தை பார்த்தே தெரிஞ்சுக்கிற ஒரு ஆற்றல் உனக்கு வேணும் அப்படின்னு சொல்றாரு. காந்திஜி சொல்றாரு, ஐயோ எனக்கு தெரியாதே, நான் எப்படி முகத்தை பார்த்து நான் அவங்களுடைய மனசை தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லி ரொம்ப யோசிக்கிறாரு. அப்ப 2 புத்தகத்தை கொடுத்து படிக்க சொல்றாரு. இவங்க எழுதின புத்தகத்துல இது இருக்கு, நீ நல்லா படிச்சுட்டு பாரு அப்படின்னு சொல்லிட்டு காந்திஜியே சொல்றாரு, அந்த புத்தகம் ஒன்றும் எனக்கு பெருசாக பலனளிக்கவில்லை, அதை நான் படிச்சு பார்க்குறேன், சுவாரஸ்யமாவும் இல்லை. ஆனா அவர் மறைமுகமாக எனக்கு ஒரு உதவி செஞ்சிருக்கார். என்ன செஞ்சிருக்காருன்னா, யோக்கியமும் உழைப்பும் இருந்தால் வாழ்க்கையில் நீ ஜீவிதத்துக்கான பணத்தை சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிற கருத்தை எனக்கு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்றாரு. அப்படி பார்க்க போனா காந்திஜி அவர்களே படிப்பை விட பட்டறிவு தான் பெருசு அப்படின்னு சொன்னார் இல்லையா சார்? புத்தக திருவிழாவுக்கு வந்து புத்தகம் படிக்காதீங்கன்னு நான் சொல்ல வரல. நான் என்ன சொல்றேன்னா, புத்தகத்துக்கு எதிரானவளோ படிப்புக்கு எதிரானவளோ கிடையாது. அதாவது மகான்களுடைய அனுபவங்கள் தான் புத்தகங்களாக மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்றது. ஒரு சார் ஐசக் நியூட்டன் அவர்கள் ஒரு ஆப்பிள் விழும்பொழுதுதான் புவியீர்ப்பு விசையை கண்டுபிடிச்சு புத்தகமாக கொடுக்கிறார். அப்துல் கலாம் அவர்களோட அக்னி சிறகுகள் அனுபவங்கள் தான் அக்னி சிறகுகளாக மாறி இருக்கிறது. மகாத்மா காந்தியோட சத்திய சோதனை நம் எல்லாருக்கும் நம் அனுபவத்தை தான் அவருக்கு சொல்லுது. அதனால இது எல்லாமே பார்க்கும் பொழுது படிப்பு என்பது நமக்கு முதலாக கிடைக்கின்ற வைரம். அந்த படிப்பை பட்டை தீட்ட தீட்ட அந்த வைரம் பளபளக்கும். அதுதான் நான் சொல்ல வர கருத்து. அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம ராஜ்குமார் சார் சொல்லும்போது ஒன்று சொன்னார், நான் அதுக்கு ஒரே ஒரு பதிலை மட்டும் சொல்லிட்டு போயிடுறேன். துபாயிலேருந்து அவங்க வந்து வேலையை விட்டுட்டு போகணும், அப்படி இல்லைன்னா வேற அணிக்கு மாறிடணும், எங்கள் அணிக்கு மாறிடணும்னு 4 நாளைக்கு அப்புறம் நாமக்கல்ல இதே தலைப்பில் பேச போகிறார். நீங்கள் வேலையை விட்டுட்டு அந்த அணியில் பேசுவீங்களா? பட்டறிவு விஷயத்தில் பேச போகிறார். ஓ, 4 நாளைக்கு இன்னொரு பேசுறீங்களா? 4 நாளைக்கு அப்புறம் வரப்போற தலைப்புல ஒரு பட்டறிவு தலைப்புல பேச போறாரு. நீங்க ஆசிரியரா பணிபுரியுறீங்க, நீங்க வேலையை விட்டுட்டு இல்ல நான் பட்டறிவை மட்டும் பத்தி பேசுறேன்னு சொல்ல முடியுமா? இல்லங்க ஐயா, நான் ராஜ்குமார் ஐயா சொல்றேன். சரி சரி சரி. அது இல்லாம நிறைய அப்படி ஜிமிக்ஸ்லாம் சொன்னாரு. வந்து மேலிருந்து கீழ்தான் படிப்பார்கள், அதனால அவர்களுடைய வாழ்க்கை கீழிருந்து மேலாகும். அரபி மொழியில லெஃப்ட் டு ரைட், ரைட் டு லெஃப்ட் தான் படிப்பாங்க. அவங்களோட வாழ்க்கை என்ன ஆகும்? படிப்பு அப்படிங்கிறது எப்படி படிச்சாலும் மேலே தான் போக போறோம், நம்ம மேல் நோக்கி போக போறோங்கிறது தான். எங்களுக்கும் அதில் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் பட்டறிவு கொடுக்கின்ற அனுபவம் அது கிடையாது, அதை விட அதிகமானது அப்படிங்கிறத நாங்கள் சொல்றோம். அப்புறம் கவிதா ஜவஹர் மேடம் முடிக்கும் போது சொன்னாங்க, அணுகுண்டு ஒரு முறை தான் வெடிக்கும், ஒரு முறை வெடிச்சா புத்தகங்களே இருக்காது. நீங்க எங்கேருந்து பட்டப்படிப்பை பத்தி சொல்ல போறீங்க? அதனால் இந்த நல்லதொரு வாய்ப்பிற்கு ஒரு விடைபெறுகின்றேன். பெண்களின் கைகளில் உள்ள கரண்டியை பிடுங்கிவிட்டு புத்தகத்தை கொடுங்கள், அந்த குடும்பமே முன்னேறும் என்று சொன்னார் பகுத்தறிவு பகலவன் பெரியார் அவர்கள். கரூரில் ஒரு மாபெரும் அறிவு மாநாடு போல நடந்து கொண்டிருக்கும் இந்த புத்தக கண்காட்சி பட்டிமன்றத்திற்கு நடுவராக வீற்றிருக்கும் தமிழறிஞர் ஐயா அவர்கள் உள்ளிட்ட இந்த மாபெரும் சபையை வணங்கி மகிழ்கின்றேன். ஐயா, எனக்கு முன்னால பேசுறதுக்கு நம்ம ஷேக் சௌமியா வந்தாங்க. ரொம்ப நல்லா பேசினாங்க. யார் வந்தாங்க? ஷேக் சௌமியா. ஏன்னா அவங்க தானே சொன்னாங்க நான் ஷேக் ஆவேன்னு. சரி, அதாவது அடுத்த தாய்மார் அடுத்த தாய் நல்லா இருக்கிறது பிடிக்காது. ஐயா அவங்க தானே சொன்னாங்க, அவங்க தானே சொன்னாங்க நான் ஷேக் ஆகிட்டே இருப்பேன்னு. நல்லது தானேப்பா சொல்லியிருக்கிறாங்க. ஆமா,
அவங்க கேட்டாங்க, சில கேள்விகள் எல்லாம் நடுவரை பார்த்து கேட்டாங்க. ஐயா, பட்டிமன்றம் நடக்குதுன்னு போஸ்டரை பார்த்தா சந்தோஷமா இருக்குமா, இங்க வந்து பட்டிமன்றத்தை நேர்ல பார்த்தா சந்தோஷமா இருக்குமான்னு? அப்படிதானே? போஸ்டரே ஒட்டலன்னு விட்டுருங்க, இங்க பட்டிமன்றம் நடக்கு. போஸ்டரை பார்த்தாதான் என்னைக்கு நடக்குது, எந்த நேரத்துல நடக்கும், எந்த இடத்துல நடக்குங்கிற விவரம் எல்லாம் தெரியும். அப்படி இல்லாம நம்ம போலாமா வேணாம்னு முடிவு செய்யலாம். அப்படி இல்லாம பட்டிமன்றம் மட்டும் நடக்குதுன்னா, ஐயா பட்டிமன்றம் எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்குன்னு கரூர் முக்கு மூலை முடுக்கெல்லாம் சேர்ந்து சேர்ந்து சுத்திக்கிட்டே இருக்க முடியுமா? என்னம்மா, நம்பர் 6 விவேகானந்தர் தெரு மாதிரி தேடிக்கிட்டே அலைய வேண்டியதா? அதுக்கு குமுதத்தை புரட்டுங்க. ஆமா, போஸ்டர் இருக்குன்னா அதை பார்த்து எல்லா விவரங்களையும் அறிந்து கொண்டு பட்டிமன்றத்துக்கு வர முடியும். அதுக்காக ஒட்டி இருக்குன்னா போஸ்டர் போதுமா? உங்களுக்கு பட்டிமன்றம் வந்தாதானே சந்தோஷமா இருக்கும். நல்லா சொன்னாங்க. அதுல ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம், பேப்பர் ராக்கெட்டா. அந்த படமே நமக்கு தெரியல, ஓடாத படத்தை பத்தி பேசிட்டு போயிருக்காங்க. ஏதோ அவங்க பார்த்திருக்காங்க. ஆமா, அதுல கல்வியை விட அனுபவம் சிறந்ததுன்னு சொல்லிட்டாங்கன்னு. ஆனால் தேசிய விருது பெற்ற ஒரு திரைப்படம் அசுரன் என்று ஒரு திரைப்படம் வந்தது. அந்த படத்துல கடைசியில தந்தை மகனுக்கு சொல்ற அறிவுரை, நம்ம கிட்ட பணம் இருந்தா பிடுங்கிக்குவாங்க, நம்ம கிட்ட சொத்து இருந்தா அவங்க அபகரிச்சிருவாங்க, உன்கிட்ட இருக்கிற கல்வியை ஒருவராலும் பிடுங்க முடியாது, அதனால படிப்பை விட்டுறாத என்று சொன்னது அசுரன்கிற திரைப்படம். அதுக்குதான் தேசிய விருது கிடைச்சிருக்கு. நல்லா சொல்லுங்க, பிள்ளை அழுதுச்சுன்னா போன் பண்ணி ஊர் ஊரா கேட்போமா, கூகுள்ல தேடுவோமா? கடைசியில அதுவும் தப்பா தான் சொல்லியிருக்காங்க, வசம்ப தடவுன்னு. குழந்தைக்கு வாய்வுனா வசம்ப தடவு கூடாதுமா, பால் பெருங்காயத்தை கரைத்து வாயில் கொஞ்சம் ஊத்த வேண்டும், பட்டறிவை கூட சரியா தெரிஞ்சுட்டு வந்து பேச வேண்டும். என்ன பால் பெருங்காயம், அது எவ்வளவு விவரம் பாருங்களேன். பூரிக்குள்ள எப்படி காத்தடிக்கணும்னு கேட்பாங்களாம். ஏமா படிச்ச பிள்ளைகள் எல்லாம் பார்த்தா உங்களுக்கு எப்படி இருக்குன்னு கேக்குறேன். நல்லா பேசுறாங்க ஐயா, ரொம்ப சிறப்பா. அதிலும் புத்தகம் கீழிருந்து மேலிருந்து கீழ் நோக்கி நம்ம படிக்கும் போது நம் வாழ்க்கை கீழிருந்து மேல் நோக்கி போகும் அப்படின்னு ஒரு கவித்துவமா ராஜ்குமார் பேசியிருக்காரு. நல்லா தானே சொன்னாரு, பேசியிருக்காரு. உடனே இவங்க வந்து ஷேக் சௌமியா இல்ல, உடனே அரபு மொழியில் எப்படி எழுதுகிறார்கள் தெரியுமா? இடது பக்கத்துல இருந்து வலது பக்கம், வலது பக்கத்துல இருந்து இடது பக்கம்லாம் சொல்லிட்டு போயிருக்காங்க. பட்டிமன்றம் தமிழ்நாட்டுல கரூர்ல தமிழ் மொழியில நடந்துகிட்டு இருக்கு. அப்ப இங்க உள்ளவங்க படிக்கிற முறைப்படி தான் நாங்க சொல்ல முடியும். நீங்க அடுத்த வருஷம் துபாயில கூப்பிடுங்க, அங்க வேணா வந்து நாங்க அப்படி பேசிட்டு போறோம். கூப்பிடுங்க. ஆமா, கல்லூரிகள்ல படிப்பு இருக்கும்போது தியரியே வச்சிருக்க வேண்டியதானே, எதுக்கு பிராக்டிகல் வச்சிருக்காங்க? பட்டறிவு தானே முக்கியம். அழகா சொன்னாங்கல்ல ஐயா, பிராக்டிகலுக்கு 20 மார்க் தான் ஐயா, தியரிக்கு தான் 80 மார்க் கொடுக்குறோம். அதை ஒழுங்கா படிச்சாதான் பிராக்டிகலா பண்ண முடியும். என்ன பேச்சு, எல்லா பக்கமும் வந்து பட்டறிவு தான் எல்லாத்தையும் சிறந்தது வைக்கிறது, வெறும் பேப்பர்ல மகிழ்ச்சி கிடைக்குமா? அதெல்லாம் கேக்குறாங்க. அப்படித்தானே? படிச்சு முடிச்ச உடனே கல்லூரியில 3ஆம் ஆண்டு முடித்தவுடன் நமக்கு பட்டம் வழங்குகிறார்கள். ஒரு பேப்பர்ல கொடுக்குறாங்க ஐயா பட்டம். நீங்க 3 வருஷம் படிச்சிருக்கீங்க, நல்ல அனுபவம் இருக்கு, போயிட்டு வாங்கன்னா நம்மள அனுப்புனாங்க இல்ல. நீங்க படித்த பட்டத்திற்கு BA MAன்னு ஒரு பேப்பரை கொடுத்தாங்க. அந்த பேப்பரை வாங்கும் போது நமக்கு வந்தது பாருங்க, நம்ம தலைமுறைக்கே ஒரு மகிழ்ச்சி கிடைத்தது என்றால் அதுதாங்க படிப்புக்கு கிடைத்திருக்கிற மரியாதைங்கிறத மறந்துடாதீங்க. நடுவர் அவர்களே, நாம ஒரு பயணம் போக வேண்டும் என்றால் தண்டவாளத்துக்கு மேல போற ரயில்ல ஏறி தான் பயணம் போகிறோம். ஆனா நம்முடைய வாழ்க்கையின் அறிவு பயணம் முதல்ல எப்படி தொடங்குது? அதே தண்டவாள துண்டுல மணி அடிச்சுதான் பள்ளிக்கூடத்தில் நம்முடைய அறிவு பயணம் என்பது தொடங்க ஆரம்பிக்கிறது என்றால் படிப்பு என்பது மிக முக்கியமானது என்பதை மறந்துவிடக் கூடாது. ஒரு பையன் டிகிரி படிச்ச பையன் படிச்சு முடிச்ச பிறகு ஒரு விபத்துல அவனுக்கு 2 காலும் போயிருச்சு. என்ன பண்ண போறோன்னு தெரியல. ஆனால் அவன் டிகிரி படித்தவன் என்பதனால் படிச்சவங்களுக்கான, படித்த இளைஞர்களுக்கான வங்கி லோன் கிடைச்சது. வாங்கி அதை வைத்து ஒரு கடை வைத்து கடையில உட்கார்ந்துட்டான் நிம்மதியா. இப்ப அவனுடைய வாழ்க்கையை பார்த்த உடனே ஒரு கவிஞர், நம்ம ராஜ்குமார் மாதிரி ஒரு கவிஞர் சொல்றாரு, 2 கால்களையும் இழந்து பெட்டி கடை நடத்தும் ஒருவர் தன் சொந்த காலில் நிற்கிறார் என்று எழுதுகிறார் என்றால் அவருக்கு அதை கொடுக்கிறது எது? அவனுடைய படிப்பறிவு அப்படிங்கறத மறந்துடக்கூடாது. கங்கை கரை பக்கத்துல நிறைய ஏட்டுச்சுவடிகள்லாம் கிடைச்சது. ஒருத்தருக்கு படிப்பு எவ்வளவு முக்கியம் பாருங்க. அதை பத்திரமாக அத்தனையும் ஏற்றிக்கொண்டு படகுல கொண்டுட்டு வந்தாங்க. கங்கையில வரும்போது அது கங்கை எப்படிப்பட்டது? குளிர்ச்சியா பயங்கரமா இருக்கு, முதலைகள் நிறைய அலையிற இடம். நல்ல பாதி தூரம் வந்த உடனே பாரம் தாங்காம அந்த படகு ஆட ஆரம்பிச்சது. உடனே படகோட்டி சொன்னாரு, ஐயா ரொம்ப கஷ்டமா இருக்கு, பாதி ஓலைச்சுவடியை தூக்கி தண்ணியில போட்டுருவோமா, பாரம் குறைஞ்சிருச்சுன்னா நம்ம பத்திரமா போயிடலாம் அப்படின்னாரு. உடனே அந்த கூட வந்த ஆள் சொன்னாரு, வேண்டாம், படகு ஓட்டிய ஒரு ஓலைச்சுவடி கூட வீணா போக கூடாது, அத்தனையும் அறிவு இருக்கட்டும், நான் குதித்து நீரை நீந்தி வருகிறேன், நான் வந்தா வரேன், இல்லைன்னா இந்த அத்தனை ஓலைச்சுவடிகளையும் கொண்டு அக்கறையில் இருக்கிறவர்களிடம் ஒப்படைத்து விடுங்கள் என்று சொல்லிவிட்டு தான் கங்கையில் குதித்து நீந்தி கரையேறி வந்து அந்த ஓலைச்சுவடிகளை பெற்றுக்கொண்டார். ஏன்னா அறிவு, படிப்பறிவுங்கிறது எவ்வளவு முக்கியம்ங்கிறத உலகத்துக்கு உணர்த்திய தியாகம் அது. அவர் வேற யாரும் இல்ல, கிபி 406 வந்த பௌத்த துறவி பாகியான் என்பவர் தான் அவர். என்றால் படிப்பறிவு என்பது எவ்வளவு முக்கியமானது என்பதை நாம மறந்துடக்கூடாது.
ஐயா உண்டி நமக்கு உணவை கொடுக்கக்கூடியவன் விவசாயி, அப்படிதானே? நமக்கு உணவை கொடுக்கக்கூடியவன் விவசாயி, நமக்கு உயிரை கொடுக்கக்கூடியவர் மருத்துவர். நாம் உண்டு உயிர் வாழ்வதற்காக உலகத்தை நமக்கு காட்டக்கூடியது நாம் கற்ற கல்வியாகத்தான் இருக்க முடியும் என்பதை நாம மறந்து விடக்கூடாது. அதிலே நல்லா சொன்னாங்க, படிக்காம அந்த அனுபவத்திலேயே எவ்வளவு செல்வங்களை நாம் சேர்த்து விட முடியும் அப்படின்னு. வள்ளுவர் அதுக்கும் ஒரு வழி சொன்னார். கல்லார்கண் நல்லார்கண் பட்ட வறுமையினும் இன்னாதே கல்லார்கண் பட்ட திருன்னார். படிச்சவனுக்கு வந்த வறுமையை விட கொடுமையானது எது தெரியுமா? படிக்காதவன் கையில இருக்கிற செல்வம் இருக்கு, அதுதான் பெரிய ஆபத்தானது என்று வள்ளுவர் சொல்றாருன்னா படிப்பு எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறத நம்ம மறந்துடக்கூடாது. அப்படிதானங்கய்யா? ரொம்ப நல்லா சொன்னாங்க. இதுல நம்முடைய படிப்பு, நம்முடைய பழைய புத்தகங்கள் எல்லாம் இன்னைக்கு நம்ம படிக்கிற அத்தனை புத்தகங்களும் ஓலைச்சுவடிகளாக இருந்த போது அதை தேடி தேடி பதிப்பித்து இன்னைக்கு இவ்வளவு பெரிய நம்முடைய திருவிழாவை நடத்துகிறோம் என்றால் அதற்கு அடிப்படையான ஓலைச்சுவடிகளை எல்லாம் பதிப்பித்து கொடுத்தவர் நம்முடைய தமிழ் தாத்தா ஊவேசா அவர்கள். அவருடைய குருவாக இருந்தவர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை. அவர் மிகப்பெரிய படிப்பாளி. ஆனா அவர் என்ன செஞ்சார் தெரியுமா? அவருக்கு வேண்டிய ஒரு முக்கியமான இலக்கண நூல் எங்கேயுமே கிடைக்கல. தேடி தேடி அலையிறாரு. அந்த நேரத்துல ஒரு பரதேசி கையில அது இருந்துதான், ஒரு பிச்சைக்காரர் கையில அந்த இலக்கண நூல் இருந்தது. இவர் போய் கேட்டாரு, அந்த புத்தகத்தை எனக்கு தாங்களே, நான் படிச்சுட்டு தரேன்னாரு. அவர் சொன்னாரு, இவர் எதுக்கோ தேவையா கேட்கிறாருன்னு. இப்ப பணம் வச்சிருக்கியா, குடு, புத்தகத்தை தரேன். பணம்லாம் இல்ல, குடுங்க, நான் படிச்சுட்டு தரேன்னாரு. படிக்கிற ஆர்வத்துல. பணம்லாம் கிடையாது, போன் மிரட்டி விட்டாரு அவரு. இவர் தினம் போய் போய் கெஞ்சிறாரு, எனக்கு அதை தாங்க தாங்கன்னு. கடைசியில் அந்த பரதேசி மனசு இறங்கி, சரி உனக்காக நான் அந்த புத்தகம் தரேன், நீ எனக்கு காசு தர மாட்டேன்ட்ட, ஆனா ஒண்ணு செய், எனக்கு பதிலா என் பிச்சை பாத்திரம் இருக்குல்ல அன்னக்காவடி, அதை தூக்கிட்டு போய் தெரு தெருவா போய் பிச்சை எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு புக்கை வாங்கி படிச்சுக்கோன்னார். அவர் சரி என்று சொல்லி அவருக்காக பிச்சை எடுக்கிறதுக்கு அந்த அன்னக்காவடியை தோளில் சுமந்து வீடு வீடாக போய் பிச்சை எடுத்துக்கொண்டு அவர்கிட்ட கொடுத்துட்டு அந்த புத்தகத்தை வாங்கி படித்தார் என்றால், அழகா சொன்னாங்களே, கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே என்று நம்ம பெரியவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் என்றால், படிப்பதற்காக, படிப்பறிவை பெறுவதற்காக எந்த எல்லைக்கும் நாம் போகலாம் என்பதை சொல்வது அந்த பாடம், வாழ்க்கை பாடம் என்பதை நம்ம மறந்துடக்கூடாது. இன்னைக்கு உலகத்திலேயே மிகப்பெரிய வல்லரசு என்று மார்தட்டி கொண்டிருக்கிற அமெரிக்கா ஒரு காலத்தில் பிரிட்டிஷாரின் அடிமை நாடாக, காலனி ஆதிக்க நாடாகத்தான் இருந்தது. ஆனால் அங்கே அந்த ஊர்ல பகுத்தறிவு, காமன் சென்ஸ் என்ற ஒரு நூல் வெளியானது. 47 பக்கம்தான். ஒரு நூல் வெளியானது. வெளியான உடனே மக்கள் மத்தியில் மாபெரும் புரட்சி ஏற்பட்டு நம்முடைய நாடு நமக்குத்தான் சொந்தம் என்ற சுதந்திர உணர்ச்சியை தூண்டிவிட்டு இன்றைக்கு உலகத்திலேயே ஒரு வல்லரசு நாடாக திகழ்கிறது என்றால் அதற்கு அந்த பகுத்தறிவு என்ற அந்த நூல் தந்த படிப்பறிவு தான் காரணமாக அமைந்திருக்கிறது என்று சொல்லி, வாழ்க்கையில் நாம் முன்னேறுவதற்கு பெரிதும் காரணம் நம்முடைய பட்டறிவை விட படிப்பறிவே அத்தியாவசியம், அடிப்படை. இன்னைக்கு மேடையில் எத்தனை குழந்தைகளை கௌரவிச்சோம், அத்தனை பேரும் படிப்பறிவினால், தன்னுடைய மதிப்பெண்களினால் உச்சம் தொட்டவர்கள், தான் படித்த பள்ளிக்கும் பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் பெருமை தேடி தந்தவர்கள் என்றால் அடிப்படையாக நம் உயர்வுக்கு காரணமாக இருக்கக்கூடியது படிப்பறிவே படிப்பறிவே என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். படிப்பறிவை பற்றி பேசணும். எல்லாரும் நம்முடைய ஆட்சியரை பற்றி பேசுனாங்க. அவர் ஐஏஎஸ் படித்ததனால் தானே இன்றைக்கு மாவட்ட ஆட்சியராக இருக்கிறாருன்னு கவிதா மேடம் எல்லாம் சொன்னாங்க. ஆனால் நானும் நிறைய பேரை பார்த்துருக்கிறேன், மைக்கு சரியில்லைன்னு ஓடி போய் அதை சரி பண்ண ஒரே ஆட்சியர் ஆகுது. இது ஐஏஎஸ் படித்ததனால் வந்ததல்ல. பண்பு என்பது பயிற்சியிலும் பரம்பரையிலும் வருவது, இது படிப்பில் வருவதல்ல. அப்படி ஒரு பண்பாடு. நம்மை தேடி வந்த பேச்சாளர்கள், ஐயா பெரியவர், அவங்களுக்கு சிரமம் வரக்கூடாதுன்னு ஓடி நின்னார் பாருங்க. இங்கே படிப்பு உதவவில்லை, அவரது பட்டறிவும் பண்பாடும் உதவுகிறது. சொன்னா அந்த அம்மா, இந்த பொண்ணு பாவம் துபாயில இருந்து வந்தது, அது பாவம் ஐயா. எங்களையெல்லாம் அந்த ஊர்ல கூப்பிட்டு பேச வச்சிருக்காங்க. நாங்க கரூர்ல தான் முதல் முறையா துபாயில இருந்து ஒருத்தர் கூப்பிட்டு வந்திருக்கிறோம். உடனே துபாய் 6 குறுக்கு சந்து, துபாய் பஸ் ஸ்டாண்டு. நம்ம கரூர் பஸ் ஸ்டாண்டே முழுசா பார்க்காத ஆளுங்க, நமக்கு எதுக்கு துபாய் பஸ் ஸ்டாண்ட் எல்லாம்? நல்லா யோசிச்சு பாருங்க. எத்தனையோ காமெடி, எத்தனையோ நடிகர்கள் பண்ணியிருக்கிறாங்க. ஆனா அந்த துபாய் 6 குறுக்கு சந்துல சொன்ன வடிவேலு எந்த திரைப்பட கல்லூரியில படிச்சார்? அதாவது ஒரு கல்லூரியில படிச்சாருன்னு சொல்லுங்க. ஆனா உங்களுக்கு தெரியுமா, மேனேஜ்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல இவரது ஜோக்ஸை வச்சு பாடம் நடத்துறாங்க. உண்மை அது. அட்மினிஸ்ட்ரேஷன்ல எப்படி ஜாலியா இருக்கிறது, எப்படி ஸ்ட்ரெஸ் ரிலீஃப், இதெல்லாம் சொல்றதுக்கு வடிவேலு எங்கும், அவர் மதுரைக்காரர் தான். படிப்பறிவு. திரைப்பட கல்லூரியில் படித்தவரா பாரதி ராஜாவும் பாலச்சந்தரும் ஏபி நாகராஜன்? திருவிளையாடலும் தில்லானா மோகனாம்பாளும் உலக திரைப்பட வரலாற்றில் மிகப்பெரிய உயரங்களில் எந்நாடும் இருக்கும்.
உருவாக்கி தந்தவர் ஏபி நாகராஜன் எந்த கல்லூரியிலமா படிச்சாரு கேட்டா நீங்க ஷேக்கு, துபாய் குறுக்கு தெரு சொல்றத பாரு. அதுல ஐயாவுடைய பட்டிமன்றம் போஸ்டர் அடிச்சு ஒட்டினா தான் எல்லாருக்கும் தெரியுமா? ஏமா ஒரு ஆட்டோல அனௌன்ஸ் பண்ண தெரியாதா? கொரோனா ஊசி போடுறதுக்கு ஆட்டோல தானே சார் சொன்னோம். போஸ்டர் அடிச்சா எவன் வருவான்? எழுதி போட்டு படிச்சுட்டு ஊசி போட வருவானா? வந்துரு இல்லாட்டி போயிருவேன்னு சொன்னாங்களா இல்லையா? அனௌன்ஸ் பண்ணோடனே கூட்டம் கூட்டமா வந்தது. எல்லாத்தையும் போஸ்டரை பார்த்து படிச்சா நம்ம பார்க்குறோம். என்னத்தை சொல்ல. அப்புறம் அந்த அம்மா சொன்னது ஏதோ ஒரு வார்த்தை வசம்புன்னு சொல்லிட்டாங்க. உடனே அதை உரைக்க கூடாது, பால் பெருங்காயம் தான். ஏதோ குழந்தை நல மருத்துவர் இவங்க. வசம்புன்றதே சொல்லக்கூடாது தெரியுமா? அதுக்கு பேர் சொல்லாதது. யாரும் பெண்களுக்கு இது தெரியும். பேர் சொல்லாததுன்னு சொன்னா தான் அது பலிக்குமா? ஆமா, பேர் சொல்லாதது பேரையே சொல்லியிருக்கிறீங்க. நீங்க எல்லாம் படிப்பாளியாமா? அவங்க என்ன சொன்னாங்க, எங்க ஊர்ல எல்லாம் இந்த பக்கத்துல இருந்து இந்த பக்கம் படிக்கிறாங்க. அவங்க ஊர்ல பாக்குறது அது. ஐயா என்ன சொன்னாரு, மேல இருந்து கீழே ஜப்பான் இது சீனாக்காரன். உடனே தமிழ்நாட்டில் தானே பட்டிமன்றம் நடக்கிறது, நாம் ஏன் மற்ற மாவட்டங்களை, மற்ற மாநிலத்தை, மற்ற நாட்டை பற்றி பேச வேண்டும்? தம்மா லாஜிக்கலா பேசுறாங்களாம். உங்க அணியில இருக்கிறவங்க ஆங்கிலம் மேற்கொள்ளலாம் காட்டினாங்களே, பட்டிமன்றம் ஆங்கிலத்தில் நடக்குது. அந்த அறிஞர் என்ன சொன்னார், தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்கம்மா. ஒரு கல்லூரி பேராசிரியர் உடனே மார்க் போட்டாங்க பாருங்க. 20 மார்க்கு தான் பிராக்டிகலுக்கு, 80 மார்க்கு தியரிக்கு. அதில் தான் அதிகம் காப்பி அடிப்பாங்க. ரெடி பண்ணி இப்போ இந்த எக்ஸாம் சென்டருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த ஜெராக்ஸ் கடைகள் எல்லாம் பெருங்கூட்டம் இருக்கு. ஏன்னா சின்ன அளவில் மைக்ரோ லெவலில் எடுத்து ஜெராக்ஸ் எடுத்துறாங்க. அது எல்லாம் தேரியில தாம்மா. இதெல்லாம் பார்த்துட்டு 80 மார்க் வேற போடுறீங்க நீங்க. அதாவது கற்பனையா பேசலாம்யா, ஆனா இந்த ரேவதி அளவுக்கு என்னால் பேச முடியாது. தண்டவாளத்தில் நாம் பயணம் போகிறோம், தண்டவாளத்தில் இருக்கிற மணியை அடித்துத்தான் பள்ளிக்கூடம் திறக்கிறோம். இதெல்லாம் ஆட்டோல எழுதி போடுங்க. நம்ம ஊர் ஆட்டோல சும்மா கிடக்கு. தண்டவாளத்துல மணி அடிச்சுட்டா பள்ளிக்கூடம். எந்த ஊர்ல இருக்கீங்க? அவ எலக்ட்ரிக் பெல் அடிச்சானா பள்ளிக்கூடத்துல ஸ்கூல்ல பெல் அடிக்குது. இன்னும் தண்டவாளம் வச்சு டங்கி டங்கின்னு அடிச்சுட்டு இருக்கான். தண்டவாளத்தை எவன் திருடினது முதல்ல? வண்டி போற தண்டவாளத்துல திருடி விட்டு பிரச்சனையை உண்டாக்கி. நல்லா இருக்குங்க அவங்க சொல்றது. கங்கையில ஒரு சுவடிகள்லாம் இருந்ததா, அதை அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, பாகியான், அவர் சீனால இருந்து வந்தவர். ஏமா தமிழ்நாடு பாகியான் எங்க இருந்துமா வந்தாரு? சீனால இருந்து வந்தவர். அவரு கங்கையில குதிச்சு நீந்திட்டாராம். அவர் எவ்வளவு நாள் நீச்சல் பயிற்சி எடுத்திருந்தா கங்கையில நீந்திருப்பாரு? படிச்சாரோ என்னவோ அதுவே தெரியல. கங்கையை பத்தி எவ்வளவு நீச்சல் பயிற்சி வேணும் உங்களுக்கு? நீச்சல் எல்லாம் நீங்க புக் எடுத்து படிச்சிருவீங்களா? இந்த டிரைவர் எங்க ஓட்டுநரை பத்தி ஓயாம பேசினாங்க. சார் உங்க எல்லாருக்கும் சொல்றேன், டிரைவிங் அப்படின்றது பயிற்சியில தான் வருமே தவிர படிப்பில் வராது. உங்க எல்லாருக்குமே தெரியும். அவங்க சொல்றாங்க டிரைவிங் ஸ்கூலில் போய் சர்டிபிகேட் வாங்கினாங்களாம். கவிதா மேடம் கிளீனர் ஓட்டுற அளவுக்கு சர்டிபிகேட் வாங்கின ஓட்ட மாட்டான் தெரியுமா? லாரி சும்மா நின்னா கிளீனர் எடுத்து ஓட்டி போயிடுவான். அவன் அப்படி பழகினவன் அங்க இருக்கிற மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டரை விட ஒழுங்கா ஓட்டுவான். ஆனா சர்டிபிகேட் அவர் தான் கொடுப்பாரு, அது வேற விஷயம். இது மாதிரி நிறைய பேசியிருக்கிறாங்க. 2 கைகளும் இல்லாத பெண் எழுதினாள் பரீட்சை அப்படின்னா பாராட்டணும். அவளுக்கு கல்வி மீது இருக்கிற தாகத்தை வாழ்த்தணும். ஆனா காலில் எழுதுவதற்கு எத்தனை பயிற்சி எடுத்திருக்கணும்? காலில் எழுதுறதுன்னா இது சாதாரண விஷயமா என்ன? நான் கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர் ஒருத்தரை ஒரு யூடியூபுக்காக பேட்டி எடுத்தேன். நீங்கள் கூட அதை யாராவது பார்த்துருக்கலாம், பார்க்காட்டி பரவாயில்ல. அவர் பெரிய தொழிலதிபர், அவர் விளம்பரங்களில் நிறைய வர்றவர். அவரை பார்த்து ஆண்டுக்கு 10,000 கோடி பிஸ்னஸ் பண்ணுற ஒருத்தர். 10,000 கோடின்னு அவர் ஓப்பனாக சொல்கிறார். அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டேன், உங்களுக்கு யார் குரு அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னார் பசி அப்படின்னு சொன்னார். நீ அதை பேட்டியை கேளுங்க. நான் அரண்டு போனேன். யாராவது ஒரு மேனேஜ்மெண்ட் குருவை பார்த்து படிச்சீங்களா? யார்கிட்ட இருந்து கற்றுக்கொண்டீர்கள் இவ்வளவு பெரிய பிசினஸ்? பசி அப்படின்னு சொன்னார். பசி என்பது கல்வியில் வருவதில் எழுதினால் தெரியாது, அது வயிற்றில் இருக்கிற ஒரு இன்றும் வருவது கொல்லோ நெருநல் கொன்றது போலும் நிரப்பு நானே. அது பசி என்பது உள்ளுக்குள்ள இருக்கிற அனுபவம். பசித்தவனுக்கு தான் அது தெரியும். அதனாலதான் பசித்தவர் முகம் பார் அப்படின்னா, பசிக்கிறவன் முகத்தில் அது தெரியும். ஒரு பசி ஒரு மனிதனை அந்த அளவுக்கு உயர்த்துகிறது. நான் அவர்கிட்ட கேட்டா என்ன படிச்சீங்க, எந்த மேனேஜ்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சீங்கன்னு. நான் 4ஆம் கிளாஸ் தாண்டல,
எனக்கு இன்னும் சரியாக கையெழுத்து போட தெரியாதுன்னு சொன்னார். இது உண்மை. படிங்க. அந்த கல்வி அறிவுக்கு அப்பால் மேலும் மேலும் நீங்கள் அனுபவ அறிவை பெற வேண்டும். அதுதான் பட்டறிவு. உங்க எல்லார்ட்டையும் கேட்குற, ஆசிரியர்களுக்கு பயிற்சி பள்ளி முடித்து ஆசிரியராக வர்றாங்களே, வந்த உடனே சிறந்த ஆசிரியர்களாக ஆகிவிடுகிறார்களா? ஏன் அவங்களுக்கு 50 வயசுக்கு பிறகு நல்ல ஆசிரியர் விருது வருது? வந்தோடனே இவர் தான் சிறந்த ஆசிரியர், நல்ல ஆசிரியர் கொடுத்துட வேண்டியதானே? சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம், வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம், நட்பும் தயையும் கொடையும் பிறவி குணம். இதெல்லாம் தெரியாம எங்கிட்ட வந்து பேசி நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்களே, இது மட்டும் சொல்லிடு. கற்றவர்களை விட கல்லாதவர்களின் எளிய வாழ்க்கை என்பது உலகத்திற்கு படிப்பினை. ரொம்ப நாள் முன்னாடி, அப்போல்லாம் ஐயாவையோ எங்களையோ அதிகம் பேருக்கு தெரியாது, நான் சொல்கிறது 90களின் பிற்பகுதியில், அப்போல்லாம் ஒரு மெட்டடர் வேனில் நாங்கள் பயணம் பண்ணுவோம். மெட்டடர் வேனில் போகிறது ஏசி கிடையாது, நான் ஏசி. அப்போது அந்த 4 வழி சாலையெல்லாம் இல்லை. பேராசிரியர் ராஜாராம் ஐயா, சாக்கு சுப்பிரமணியன், எங்களோட ராம சௌந்தரவல்லி மேடம், ரமணி பாண்டியன், இப்படியெல்லாம் ரொம்ப சீனியர் ஸ்பீக்கர்ஸ் அவங்க எல்லாரும். இப்போ நாங்கள் வந்து திருப்பூர் பக்கமாக போகணும், சத்தியமங்கலம் வரைக்கும் போகணும்னு நினைக்கிறேன். இப்போ மதுரையிலிருந்தே சாப்பாடுகள் கட்டிட்டு வந்திருந்தோம். மதுரையிலிருந்து தாக்கு சுப்பிரமணியன்ற பேராசிரியர் மாதிரி உணவு வழங்குவதில் யாரும் கிடையாது. ரொம்ப அருமையான சாப்பாடு கொடுப்பார். புளி சாதம், தயிர் சாதமெல்லாம் கட்டி அதுக்கெல்லாம் துணை உணவுகள் எல்லாம் வச்சு, அதாவது வெஞ்சனம்னுல அதெல்லாம் வச்சு கொண்டு வந்தார். கஷனம் வந்துக்கிட்டே இருந்தோம். இந்த காட்சி இன்னும் எனக்கு நினைவு இருக்கு. திருப்பூருக்கு முன்னாடி இந்த ஒற்றையடி ரோடு, அது ஒன்றும் பெரிய ரோடு கிடையாது, அப்போ 4 லைன்லாம் கிடையாது. வரும்போது பசிக்குது, 1 மணி 2 மணி ஆச்சு மதியம். ஒரு ஓரமாக ஒரு தோட்டம் மாதிரி இருந்தது, ஒரு கிணறு, ஒரு சின்ன ஷெட்டு, ஒரு திண்ணை. இதை பார்த்த உடனே எப்போவுமே ராஜாராம் ஐயா தான் உள்ளே போய் விசாரிச்சுட்டு வருவார். அவர் கொஞ்சம் ஒரு போலீஸ்காரர் தோற்றம் இருக்கும் அவருக்கு. அதனால் இவர் போய் எங்களுக்கு கொஞ்சம் இடம் கொடுங்கன்னா போலீஸ்காரன்னு விட்டுருவாங்க. இவர் அங்கே போனார். ஒரு அம்மாவும் ஒரு ஐயாவும், அவங்களுக்கு 50-55 வயசு இருக்கும், கயிற்று கட்டில் உட்காந்துருந்தாங்க. நாங்கள் போய் நின்னோம். இவர் ஐயா என்ன சொன்னார் தெரியாது, பெரிய ஆளுங்க, படிப்பாளி, அறிஞர் வந்திருக்கிறாரு, இங்கே உட்காந்து சாப்பிட்டுக்கிறோம்னு தான் கேட்டோம். அந்த அம்மா உடனே ஓகேன்னு சொன்னாங்க. அவங்க ஓரமாக போய் நின்றுக்கிட்டாங்க. நாங்கள் எல்லோரும் அதை உட்காந்து டப்பா பொட்டலாம் அத்தனையும் திறந்து நல்லா மனதார என்ன சின்ன சின்ன தட்டு வச்சுருந்தோம். சாப்பிட்டு முடித்தோம். இன்னும் கொஞ்சம் உணவு மிச்சம் இருந்தது. கொஞ்சம் ஒரு சம்படம்னு சொல்லுவோம்ல, அதுலேயும் கொஞ்சம் மிச்சம் இருந்தது. இப்போ எங்கள் கூட இருந்த பெண்கள் அவங்களுக்குள்ளே பேசிக்கிட்டாங்க, இவங்களுக்கு கொடுப்போமா, பார்த்தா பாவமாக தெரியுது, ஏழை மாதிரி தெரியுது, இவங்களுக்கு கொடுத்தோன்னா வாங்கிக்குவாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்க. நாங்கள் எல்லோரும் படித்தவங்க தானே, அவங்கள முதல்ல சாப்பிட்றீங்களான்னு சொல்லலை, மிச்சம் இருக்கிறத கொடுத்தா வாங்கிக்குவாங்களா வேணாம்னு சொல்லுவாங்களான்னு. உடனே ஒரு பெண் பேச்சாளர் கிட்ட போய், அம்மா கொஞ்சம் சாப்பாடு மிச்சம் இருக்குது வாங்கிக்கிறீங்களான்னு. அந்த அம்மா ஒன்றுமே சொல்லலை, கொடுங்கம்மா வாங்கிக்கிறோன்னு சொன்னாங்க. உடனே இந்த மிச்சம் இருக்கிறதெல்லாம் அவங்க எடுத்துகிட்டு போய் அவங்க வீட்டில் ஒரு பிளேட்டில் போட்டுட்டு வச்சுட்டாங்க. அதுக்கப்புறமா போய் வீட்டுக்குள்ளே போய் ஒரு எவர் சில்வர் அந்த வெண்ணெய் சட்டின்னு சொல்லுவோம்ல, பார்த்துருக்கீங்களா, வெண்ணெய் சட்டி நிறையா தழன்னு மோர் கொண்டாந்து அந்த அம்மா வச்சாங்க எங்களுக்கு. இன்னும் அந்த காட்சி எனக்கு கண்ணுக்குள்ளே இருக்கு. முழு சட்டியிலையும் அப்படியே ததும்புது, கடல் அலை அடிக்கிற மாதிரி கொண்டாந்து, எவ்வளவு வேணுமோ மோர் குடிச்சுக்கங்க, புளியோதரை சாப்பிட்ருக்கீங்க, இதுக்கு நல்லா இருக்கும்னு அந்த அம்மா சொன்னாங்க. அந்த அம்மா விருந்தோம்பல் படிக்கலையா, செல்விருந்தோம்பி வருவிருந்து பார்த்திருப்பார் நல்விருந்து வானத்தவர்களாக படிக்கலையா. ஆனால் எது விருந்தோம்பல்ற இங்கீதத்தை கொங்கு மண்ணில் எது இருக்கிறது என்பதை கண்டுபிடித்து அந்த அம்மா செஞ்சாங்க பாருங்க. இதுக்கு எந்த காலத்தில் கற்றவர்களாக நாங்கள் காட்டிய நாகரீகத்தை விட 1000 மடங்கு அந்த அம்மா உயர்ந்திருந்தாங்க இல்லையா. இது கல்வியால் வருவதல்ல, வெறும் நீங்கள் சொல்கிற புத்தக வாசிப்பு மட்டும் கல்வி அல்ல, வாழ்க்கை கற்றுத்தருவதுதான் பாடம். அதை எப்போது நாம் கற்றுக்கொள்ள தொடங்குகிறோமோ அதுதான் கல்வியின் அரிச்சுவடி என்று சொல்லி இத்தனை சிறப்பாக நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த அத்தனை பேருக்கும் நன்றி சொல்லி வணங்கி விடைபெறுகிறேன். பட்டறிவே வணக்கம்.